யாராரு இப்படி ஒரு கேள்வி கேட்குது? யாராவது நண்பர்கள் போயிட்டு கொண்டாந்து தருவாங்க. தம்பி, ராமருங்கிறவர் ஒரு வழிபாட்டுக்குரிய இறை என்பதை தாண்டி பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு ப்ராப்பர்ட்டி. அவர் தான் அந்த கட்சியின் தலைவர், பிள்ளையார் பொதுச் செயலாளர். இதுதான் பாரதிய ஜனதா. இதில் ஜேபி நட்டா தலைவர், இவர் பொதுச் அதெல்லாம் நீ கருதாத. ராமருங்கிறவர் இறைவன் அல்ல, கடவுள் அல்ல, கட்சியின் தலைவர். பிள்ளையார் அவங்களுக்கு பொதுச் செயலாளர். இல்லைன்னு சொல்ல சொல்லு. ஆமாவா இல்லையா? எதுப்பா யாரு இருக்கிற நாடாளுமன்றத்தில் என்ன பிரச்சனை? நான் கேட்கறது, நீங்க நாடாளுமன்றத்தை இன்னும் பெருசா கூட கட்டுங்க, எனக்கு அது பிரச்சனை இல்லை. 30 கோடி மக்கள் இருக்கும்போது 543 இடம் இருந்தது. அதானே 43 எவ்வளவு? 543. நியமன உறுப்பினர்கள் 2, 544. 150 கோடி வந்துருச்சு. 130 தாண்டி போகுது. இன்னும் அதே உறுப்பினர்கள் தான். அப்ப என்ன பிரதிநிதித்துவம் இருக்கு? அப்ப 6 பாராளுமன்றத்துக்கு ஒரு 6 சட்டமன்றத்துக்கு ஒரு பாராளுமன்றத்தை மாத்து, 3 சட்டமன்றத்துக்கு ஒரு பாராளுமன்றம் கொண்டு வந்தால் இந்த பிரதிநிதித்துவம் ரெட்டிப்பாங்க. அப்படிங்கும்போது ஒடுக்கப்பட்டு அரசியல் அதிகாரம் நிராகரிக்கப்பட்டு கிடக்கிற குடிகளுக்கு முன்னுரிமை வரும். நான் விவசாயி ஏன் பிரச்சனை நீ பேசுற, நான் மீனவன் ஏன் பிரச்சனை நீ பேசுற. இப்ப என்னைய தெரிஞ்சுட்டு நானே பேசிடுவேன். அதை செய்யாம கட்டடத்தை பெருசா 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 கட்டிட்டு போய் என்ன பண்ணிருக்கு? என்ன பயன் இருக்கு? செங்கலும் சிமெண்ட் எனக்கா பேசுமா தம்பி? சொல்லுங்க தம்பி. இருக்கிற பாராளுமன்றத்தில் இடையூறு என்ன? அந்த கட்டடத்தில் இடையூறு என்ன? இந்தியான்னு பேரை மாத்திட்டு பாரத்னு வச்சா வளர்ந்துருமா? இந்த பாராளுமன்ற கட்டடத்திலிருந்து வேற பாராளுமன்ற கட்டடத்துக்கு போயிட்டா ஜனநாயகம் வந்துருமா? எதையும் விவாதித்து முடிவெடுப்பீங்களா? அங்க போயிட்டா 4 நூற்றாண்டுல ஏதாவது ஒரு சட்டம் பொது விவாதத்துக்கு உட்படுத்தப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கா தம்பி? சிஏஏ, என்ஆர்சி, பண மதிப்பிழப்பு, நீட்டு, ஜிஎஸ்டி, சொல்லுங்க தம்பி. எல்லாம் தாந்தோண்டித்தனம். அதுக்கு எதுக்கு கட்டடம்? கட்ட பஞ்சாயத்தை மேலையா? யாராரு இப்படி ஒரு கேள்வி கேட்குது? யாராவது நண்பர்கள் போயிட்டு கொண்டாந்து தருவாங்க. தம்பி, ராமருங்கிறவர் ஒரு வழிபாட்டுக்குரிய இறை என்பதை தாண்டி பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு ப்ராப்பர்ட்டி. அவர் தான் அந்த கட்சியின் தலைவர், பிள்ளையார் பொதுச் செயலாளர். இதுதான் பாரதிய ஜனதா. இதுல ஜேபி நட்டா தலைவர், இவர் பொதுச் அதெல்லாம் நீ கருதாத. ராமருங்கிறவர் இறைவன் அல்ல, கடவுள் அல்ல, கட்சியின் தலைவர். பிள்ளையார் அவங்களுக்கு பொதுச் செயலாளர். இல்லைன்னு சொல்ல சொல்லு. ஆமாவா இல்லையா? எதுப்பா யாரு இருக்கிற நாடாளுமன்றத்தில் என்ன பிரச்சனை? நான் கேட்கறது, நீங்க நாடாளுமன்றத்தை இன்னும் பெருசா கூட கட்டுங்க, எனக்கு அது பிரச்சனை இல்லை. 30 கோடி மக்கள் இருக்கும்போது 543 இடம் இருந்தது. அதானே 43 எவ்வளவு? 543. நியமன உறுப்பினர்கள் 2, 544. 150 கோடி வந்துருச்சு. 130 தாண்டி போகுது. இன்னும் அதே உறுப்பினர்கள் தான். அப்ப என்ன பிரதிநிதித்துவம் இருக்கு? அப்ப 6 பாராளுமன்றத்துக்கு ஒரு 6 சட்டமன்றத்துக்கு ஒரு பாராளுமன்றத்தை மாத்து, 3 சட்டமன்றத்துக்கு ஒரு பாராளுமன்றம் கொண்டு வந்தால் இந்த பிரதிநிதித்துவம் ரெட்டிப்பாங்க. அப்படிங்கும்போது ஒடுக்கப்பட்டு அரசியல் அதிகாரம் நிராகரிக்கப்பட்டு கிடக்கிற குடிகளுக்கு முன்னுரிமை வரும். நான் விவசாயி ஏன் பிரச்சனை நீ பேசுற, நான் மீனவன் ஏன் பிரச்சனை நீ பேசுற. இப்ப என்னைய தெரிஞ்சுட்டு நானே பேசிடுவேன். அதை செய்யாம கட்டடத்தை பெருசா 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 கட்டிட்டு போய் என்ன பண்ணிருக்கு? என்ன பயன் இருக்கு? செங்கலும் சிமெண்ட் எனக்கா பேசுமா தம்பி? சொல்லுங்க தம்பி. இருக்கிற பாராளுமன்றத்தில் இடையூறு என்ன? அந்த கட்டடத்தில் இடையூறு என்ன? இந்தியான்னு பேரை மாத்திட்டு பாரத்னு வச்சா வளர்ந்துருமா? இந்த பாராளுமன்ற கட்டடத்திலிருந்து வேற பாராளுமன்ற கட்டடத்துக்கு போயிட்டா ஜனநாயகம் வந்துருமா? எதையும் விவாதித்து முடிவெடுப்பீங்களா? அங்க போயிட்டா 4 நூற்றாண்டுல ஏதாவது ஒரு சட்டம்
பொது விவாதத்துக்கு உட்படுத்தப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கா தம்பி? சிஏஏ, என்ஆர்சி, பண மதிப்பிழப்பு, நீட்டு, ஜிஎஸ்டி, சொல்லுங்க தம்பி. எல்லாம் தாந்தோண்டித்தனம். அதுக்கு எதுக்கு கட்டடம்? கட்ட பஞ்சாயத்தை மேலையா?